ஹை விவர்ஸ் நியூமராலஜி பேஸில் ஐபிஎலோட எல்லா மேட்சஸ்க்கு நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஐபிஎலோட 9வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் வந்து மோதுறாங்க. மார்ச் 29 சனிக்கிழமை நைட் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்சி மேட்ச் வந்து பார்த்தோம்னா சுத்தமாக சரியாக வந்து போகல. ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ராங்க வந்து போச்சு. ப்ரெடிக்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்க வச்ச சீட்டு கட்டு மாதிரி தான். எப்படி அடிக்க வச்ச சீட்டு கட்டில் ஒரு சீட்டு எடுத்தாலும் மொத்தமாக சரிஞ்சிருமோ அது மாதிரி தான் ப்ரெடிக்ஷனில் ஒரு இடத்துல தப்பு பண்ணோம்னாலும் அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து சரியாக வந்து வராது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக வந்து போயிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து நடந்துருந்துச்சு. ஆனால் அதுக்கு முதல் நாள் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ எப்பயுமே அப்படி ஒரு மேட்ச் ஒர்க் ஆகிறப்ப இப்படி வந்து ஆகும். சில நேரம் நம்மளுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரில் கொண்டே வந்து விட்டுரும். அந்த ஆர்ஆர்கேகேஆர் மேட்ச்சில் நான் யாரெல்லாம் விளையாட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க யாருமே வந்து விளையாடலை. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து நடந்துருச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த மேட்ச்சில் இந்த எல்எஸ்டி எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விளையாட மாட்டாங்க சொன்னால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாண்டாங்க. நான் விளையாடுவாங்க சொன்னாங்க, யாருமே பார்த்தீங்கன்னா வந்து விளையாடலை. ஸோ இந்த மாதிரி வந்து ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நடக்கிறது தான், பார்ட் ஆஃப் த ப்ரெடிக்ஷன் தான். நம்ம ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிடுவோம், அது மொத்தம் பார்த்தீங்கன்னா காலி பண்ணி விட்டுரும். ஸோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேசி வச்சிருந்தீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் முதல் நாள் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு ஆள் கூட வந்து கமெண்ட் வந்து பண்ணல. அதுதான் வந்து ஏன்னு வந்து தெரியல. ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நல்லா போகாதப்போ அவ்வளோ வந்து கொட்டி தீக்கிறீங்க கமெண்ட்ல. அதே நல்லா வரப்போ ஒரு கமெண்ட் கூட யாருமே வந்து பண்ணுறது கிடையாது. எப்படானு வந்து காத்திருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. எப்படா மொக்கையாக கொடுப்பான் போயிட்டு கமெண்ட்ல வந்து கண்ணா பின்னான்னு பேசலாம் அப்படின்ட்டு வந்து காத்திருக்கீங்க. நான் எப்பவுமே ப்ரெடிக்ஷனில் சொல்கிறது தான், ஒரு நாளை வச்சோ ஒரு ப்ரெடிக்ஷனை வச்சோ வந்து முடிவு பண்ணாதீங்க. ஒரு நாள் தப்பாக கொடுக்குறக்காட்டி எல்லா நாளும் தப்பாக கொடுக்குறது கிடையாது. ப்ரெடிக்ஷனில் வந்து ஒரு நாள் கரெக்டாக வரும், ஒரு நாள் சரியாக வராது, ஒரு நாள் கம்மியாக வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும். ட்ரீம் லோனை பற்றி நான் வந்து கவலையே வந்து பட மாட்டேன். ரீசன் என்னன்னா, வின்னிங் ப்ரெடிக்ஷனில் தான் நான் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். WPL போய் நான் வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்து ட்ரீம் லோன் வந்து ஐபிஎல்ல கொடுப்பேனா இல்லையான்னு வந்து தெரியலன்னு. ஏன்னா நான் வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன் எடுத்துகிட்டு ட்ரீம் லோன் எடுக்கிறப்ப ட்ரீம் லோன் வந்து மிஸ் ஆகுது. அதே ட்ரீம் லோனில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறேன். ஸோ இதனால தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் எல்லாரும் வந்து நீங்கள் ட்ரீம் லோன் கொடுங்கன்னு வந்து சொல்லி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோனுக்கு வந்து வீடியோ வந்து போட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதில் 6 மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்கு. அதில் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா புக்ஸட் மேட்ச் தான், அதாவது பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஜிடிக்கு நடந்த மேட்ச். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால மட்டும் தான் வந்து மாறிச்சு. இம்பாக்ட் பிளேயர் வந்து வைசாக் விஜயகுமார், ரூதர்ஃபோர்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஏறிட்டாங்க. ஹர்ப்ரீத் பிளேயர் தான் இம்பாக்ட் பிளேயர் நினச்சி நான் வந்து போனேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடி ஆயிடுச்சு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஸ்பின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வைசாக் விஜயகுமார் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. அவனுக்கு நல்லா இருந்துச்சு. அதே நேரம் ரூதர்ஃபோர்டை வந்து இறக்கிட்டாங்க. அதுக்கு வேலை ஷாருக்கான டிவாட்டே வந்து அந்த வைசாக் விஜயகுமார் பாடே வந்து அடிச்சிருப்பாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி பக்கம் போயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து பாதிக்கும். மற்ற மேட்சஸில் இம்பாக்ட் பிளேயர் வந்தாலும் கூட நான் வந்து 7 மேட்சுக்கு 6 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து கரெக்டாக வந்தால் போதும். ட்ரீம் லோனுங்கிறது 11 பிளேயர் ப்ரெடிக்ஷன். இந்த 11 பிளேயர் ப்ரெடிக்ஷன்ஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பக்காவான டேட்டா இருந்தால் மட்டும் தான் வந்து முடியும். ஸோ இதில் வந்து அக்யூரேசிங்கிறது கம்மியாக தான் வரும் எப்போவுமே. நமக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் அக்யூரேட்டாக வந்துச்சுன்னா வந்து போதும். ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த சேனலில் பார்க்குறவங்க வந்து தெரியும். ஒரு நாள் வந்து ப்ரெடிக்ஷன் சரியாக பண்ணலாம், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் நடக்கும். புதுசாக வந்து சேனலில் ஒரு நாள் மட்டும் வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து ஏனா தினம் வந்து கமெண்ட் வந்து பண்ணாதீங்க. இப்போ அடுத்த மேட்சை பற்றி வந்து பார்க்கலாம். 29 பார்த்தீங்கன்னா 2-5 காம்பினேஷன், அதாவது சந்திரனும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். சந்திரனும் புதனும் சேர்றப்போ யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேது சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். அதுபடி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போகையில் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தோம்னா, மும்பை இந்தியன்ஸில் வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பேட்டர்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்து பவுலிங்கில் வந்து பார்த்தோம்னா விக்னேஷ் புத்தூர், ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் சார்னர் இவங்க 3 பேர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஜிடியில் வந்து பார்த்தோம்னா சுமன் கில், ஜாஸ் பட்லர் இவங்க 2 பேரும் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சாய் சோசன் நல்லா விளையாடுவார், ஸ்டெஃபானி ரூதர்ஃபோர்டு நல்லா விளையாடுவார், டிவாட்டியா நல்லா விளையாடுவார். ஷாருக் கானோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். அர்ஷத் கான் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சாய் கிஷோர் போன மேட்ச் எடுத்த அளவுக்கு எடுக்கலனாலும் இந்த மேட்ச் ஓரளவுக்கு விக்கெட் வந்து எடுத்துவார். ரஷீத் கான் போன மேட்ச் விக்கெட் வந்து சரியாக வந்து எடுக்கல, இந்த மேட்ச் நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். ரபடா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சிராஜ் நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிரசித் கிருஷ்ணா இந்த மேட்ச் நல்ல விக்கெட் எடுப்பார். இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது வந்து பார்த்தோம்னா சாய் சுதர்சன், ஸ்டெஃபானி ரூதர்ஃபோர்டு, சாய் கிஷோர், ரஷீத் கான், முகமது சிராஜ், விக்னேஷ் புத்தூர், ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் சார்னர், ரோஹித் சர்மா, பில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு நான் டெலகிராமில் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் லைனப் வந்ததுக்கப்புறம் டீம் வந்து கொடுப்பேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா காம்பினேஷன்ஸ் அப்படி மும்பை பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஆதிக்கத்தில் உள்ளவங்க. ஸோ அதனால் அந்த மேட்ச்சுக்கு வந்து நான் டாஸ் போட்டதுக்கு அப்புறமே வந்து கொடுக்குறேன். மும்பை பக்கம் ஜிடி பக்கம் நான் சொன்னதை வச்சே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் நான் வந்து டெலகிராம் வந்து கொடுக்குறேன். இருந்தாலும் ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மறந்துடாம.